சார் இந்த டிசிப்ளின் சொல்கிறீங்களே அது ஒன்றும் புரியல சார். அது என்ன சார் டிசிப்ளின்னா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க. இப்போ அந்த கம்பெனியில் வேலைக்கு போக சொல்ல அங்கே வந்து 9 மணிக்கு உள்ளே போகணும், 5 மணிக்கு வெளியே வரணுன்றது ரூல்ஸ் இது. ஓகே, 9 மணிக்கு உள்ளே எக்காரணத்துக்கும் ஒரு நிமிஷம் கூட தாமதமாக கூட உள்ளே போயிடணும். அதே மாதிரி 5 மணிக்கு இது கம்பெனி வந்து வெளியே விட்டுருவாங்க, நீங்கள் வெளியே விட்டு வேலையிலேருந்து வரலாம். இந்த கம்பெனிக்கு போனதுக்கப்புறமா ஒழுங்காக வேலை செய்கிறீங்களா இல்லையா, நீங்கள் தூங்குறீங்களா இல்லை சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுறீங்களா, இல்லை அந்த கம்பெனியில் என்ன பொருளை திருடுறீங்களா, இல்லை உங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் என்ன பண்ணுறீங்களான்னு கண்காணிக்கிறதுக்கு உங்களுக்கு மேலதிகாரி உள்ளே இருப்பாங்க. ஸோ உங்களை கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்து என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வேலையை ஒழுக்கமாக செஞ்சுட்டு அங்கே என்ன ஆகுதோ உங்களுடைய நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இது வந்து ஒரு கம்பெனியில் உங்களை கண்காணித்து ஒரு ஆள் இருப்பாங்க. சேம் அதே மாதிரி இந்த ட்ரேடிங்கில் கூட உங்களை கண்காணிக்கிறதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன் எக்ஸிட் ஆகுறீங்க, ஏன் அதிகமாக ட்ரேட் பண்ணுறீங்க, ஏன் கேபிட்டல் அதிகமாக போடுறீங்க, என்ன அதாவது நீங்கள் இப்படி தான் பண்ணணுன்றது வந்து யாரும் வந்து கண்காணித்துக்கு ஆள் இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அவ்வளோ வேலையும் சேர்த்து நீங்களே பண்ணணும். ஒரு முதலாளி வேலையும் சரி, ஒரு மேனேஜர் வேலையும் சரி, ஒரு வாட்ச்மேன் வேலை, ஒரு செக்யூரிட்டி, ஒரு கம்பெனியோட நிர்வாகத்தை ஒரு 50 பேர் சேர்ந்து பண்ணுற வேலையை இந்த ட்ரேடிங்கில் நீங்களே ஒரே ஒரு ஆள் தான் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு மனம் பக்குவப்பட்டிருக்கணும். அதுதான் வந்து ட்ரேடிங் சைக்காலஜியில் நமக்கு நாமே சில விதிமுறைகளை வகுத்துட்டு அதுக்கு நம்ம பணிஞ்சு போனால் தான் மார்க்கெட்டில் ஒரு பைசா எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக முடியுமே தவிர நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு பைசா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.